ஒரு கீரி பிள்ளை ஒரு அன்னதானம் நடந்த இடத்துக்கு போச்சான். மகாபாரதத்துல அந்த கீரி பிள்ளை அந்த இடத்துக்கு போன உடனே வறுமையிலேயும் அந்த பெருமையாக அன்னதானம் செய்த ஒரு குடும்பம் இருக்கிற குடிசைக்கு போச்சான். அந்த கீரி பிள்ளை அங்க போன உடனே அந்த கீரி பிள்ளையினுடைய பாதி உடம்பு தங்கமாயிடுச்சு. அதாவது ஒரு ஏழையினுடைய வீட்டிற்கு அவர்களுடைய பசியையும் பொருட்படுத்தாமல் வந்தவங்களுக்கு முதல்ல குழந்தைங்க தன்னுடைய பகுதி எடுத்து கொடுத்தாங்க. ஏதோ ரொட்டியோ ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு வந்தவங்களுக்கு முதல்ல அந்த குழந்தை கொடுத்துதான், அந்த வீட்டு குழந்தை. அதாவது அந்த குடும்பத்திலே தர்ம சிந்தனை அவ்வளவு ஆழமாக பதிந்தது. அங்க போன உடனே இதுக்கு புரியல. நல்ல இடத்திற்கு வந்தா, நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தா எப்படி புண்ணியம் என்பது அனைவரையும் சேருகிறது. மனிதர்கள் மாத்திரமல்ல, ஜந்துக்களுக்கும் அந்த புண்ணியம் எப்படி சேர்றதுன்னு சொல்லி பாதி தங்கம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைன்னா தப்பு இல்லை, பாதி தங்கம் ஆயிடுச்சுன்னா மற்ற தங்கம் பாதி பாக்கி இருக்குன்னா அது ஒன்றும் கவலை. ஒரு பக்கம் பெருமை வந்துருச்சுன்னா அந்த பெருமையை தக்க வைக்கிறதுல வருது. அதுக்கப்புறமா அது எந்த நல்ல இடம் என்னன்னு தேடி போய் அதுக்கப்புறமா மகாபாரத இதுல தர்மபுத்திரர் யாகம் பண்ண இடத்துக்கு வந்தது என்பதாக அந்த மகாபாரதத்திலே கதை இருக்கிறது. ஆக அன்னதானம் மிக சிறப்பானது. முருகனுக்கு